இந்தியா கூட்டணியில் தாங்கள் இல்லை என திமுக அறிவித்துள்ள நிலையில் இதற்கான காரணம் குறித்தும் வரும் காலங்களில் மூன்றாவது அணி உருவாகுமா என்பது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம். மத்திய பாஜக அரசின் அசூர பலத்தை காங்கிரஸ் கட்சியால் தனித்து எதிர்த்து நிற்க முடியாத நிலையில் பிராந்திய கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டணியில் பாஜகவுக்கு எதிரான பிராந்திய கட்சிகளும் காங்கிரஸ், சிபிஎம் உள்ளிட்ட தேசிய கட்சிகளும் இணைந்தன. இந்த கூட்டணியில் முக்கிய அங்கமும் இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கப்படவும் திமுக ஒரு முக்கிய காரணமாக கருதப்பட்டது. அதோடு பல்வேறு மாநிலங்களில் இந்த கூட்டணியில் சிக்கல்கள் எழுந்த நிலையில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்து தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் வெற்றி பெற்றது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையில் இந்த கூட்டணி போட்டியிட்ட நிலையில் முதன்முறையாக தோல்வியை தழுவியது. இதனைத் தொடர்ந்து திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியதோடு தாவேக அரசின் அமைச்சரவையிலும் பங்கேற்றது. அது மட்டுமின்றி எதிர்வரும் உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தாவேகவுடன் கூட்டணி என காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. காங்கிரஸை தொடர்ந்து விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளும் தாவேக அரசின் அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளது. கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிய நிலையில் இது திமுகவுக்கு கடும் அதிருப்தி அளித்ததோடு அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பகிரங்கமாகவே காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து வருகின்றனர். இதனிடையே தேசிய அளவில் திமுகவுடனும் மாநில அளவில் தாவேகவுடனும் கூட்டணியை காங்கிரஸ் தொடர விரும்புவதாகவே செய்திகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா, தேசிய அளவில் இந்தியா கூட்டணியுடன் உறவு தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில், அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு செய்த துரோகத்தால் மனக்காயமுற்றிருக்கும் கட்சியினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.சி. இளங்கோவன், திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகவுடன் கூட்டணி என காங்கிரஸ் கூறிவிட்டது என்றும், இச்சூழலில் காங்கிரஸ் கட்சியோடு எப்படி எங்களால் கூட்டணியில் தொடர முடியும், அதனால் இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை என்று கூறினார். இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியுடன் நெருங்கிய உறவு கொண்ட கட்சியாக திமுக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுடனான காங்கிரஸ் கட்சியின் உறவு மோசமடைந்துள்ளது. இந்த சூழலில் திமுக விலகி இருக்கும் நிலையில் பிற கட்சிகள் இந்த கூட்டணியை தொடருமா அல்லது பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக மூன்றாவது அணி உருவாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.